ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெண்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம சினிமா ஃபீல்டில் இருக்கட்டும் இல்லை எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் கஷ்டப்பட்டு முன்னேறவங்க மேலே நம்ம என்றைக்குமே ஒரு தனி பிரியம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டராக வந்த ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு ஷோவில் ரஹ்மான் சார் வந்து ஸ்டேஜில் ஏறுறப்போ எனக்கு இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவார். என்ன ரிக்வெஸ்ட்னா, நம்ம கர்நாடிக் மியூசிக் வந்து வாழறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட தமிழ் சினிமா மியூசிக். அதனால் கர்நாடிக் இசையை கொஞ்சம் நல்லா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரோட வழியை வந்து ஃபாலோ பண்ணுனா இவர் ஒரு அமேசிங் சாய்ஸ். ஏன்னா கர்நாடிக் மியூசிக்கில் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் இருக்குது. ஆனால் அதை எப்படி சினிமா மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து எங்கேயும் எப்போதும் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் மூவியில் எல்லா பாடலும் ஹிட்டாக கொடுத்து, அதுக்கப்புறம் அரண்மனை, அதுக்கப்புறம் ஒத்த செருப்பில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்க படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிற தி மோஸ்ட் டேலண்டட் அண்ட் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர் சி சத்யா நம்ம கூட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம். ஹாய்ண்ணா, புது யுகம்ல ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி ஷோக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஹாய் பாலாஜி, ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்று மீட் பண்ணுறேன். சேம் எம்கேபி அப்படியே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஆப்வியஸ்லி ஃபார் த நேயர்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ரியாலிட்டி ஷோ டிவியில் பாடினதுக்கு வந்து அண்ணா தான் வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தார். அப்போ நான் பண்ணுற நிறைய தப்புலாம் கொஞ்சம் பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டு இப்போவும் அண்ணா கிட்டேருந்து பேச்சு வாங்குறது கஷ்டம். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர்கிட்ட பிடிச்ச டாபிக் பேசினா நல்லா பேசுவார். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம நிறையா மியூசிக் பற்றி பேச போகிறோம்னா, அண்ட் இன்னைக்கு உங்களை வந்து நான் சத்யா சார்னு கூப்பிடுறேன். அதனால வந்து அண்ணாவை நம்ம அப்புறம் கட் பண்ணிட்டு சத்யா சாருக்கு போயிடும். ஓகே. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ஃபிலிம் மியூசிக் சம்மந்தமாக வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வெதர். ஏன்னா ஐ திங்க் உங்களோட முதல் படத்தை பற்றி நீங்கள் சைன் அப் பண்ணப்போ கிட்டத்தட்ட 2007. ஆமாம் இல்லையா? கரெக்ட். 2007 ஒரு படத்தை சைன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரொம்ப தடங்களுக்கு அப்புறம் படத்தை ஆரம்பிச்சு அதை முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகாம வரப்போகுது. ரைட். அண்ட் அது வந்து யாருன்னா, அந்த டைரக்டர் அதுக்கு முன்னாடி சில்லுனு காதல்னு ஒரு மெகா ஹிட் படம் கொடுத்த ஒரு டைரக்டர். எஸ், கிருஷ்ணா. ஆக்சுவலாக அது ஒரு லாங் ஜேர்னி. 2007 ஆக்சுவலாக இந்த மூவி நான் கமிட் ஆனேன். 6 or 7 இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியும் சில மூவிஸ்லாம் கமிட் ஆகியிருக்கேன் நான். ஆக்சுவலாக 2004 ஒரு மூவி கமிட் ஆனேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு மூவி கமிட் ஆனேன். ஆனால் எல்லாமே அப்படி ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஓப்பனிங் பயங்கர பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் எனக்கு என்னென்னா, டெய்லி நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் போதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நான் இருந்தேன். நான் படம் வந்து பண்ணணும், இதில் தான் நான் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணணுன்ற அந்த தாட்டில் நான் ரொம்ப ஸ்டிக் ஆகலை நான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போவும் அதே தான், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு சின்னதாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. ஒரு டைரக்டர் ஹைக்கூ சரவணன் சொல்லிட்டு, அவர் ஜேடி ஜெரி சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு டைரக்டர். அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிளுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணேன். ஸோ அந்த சரவணன் சாரோட ஃப்ரெண்டு தான் மிஸ் கிருஷ்ணா. ஜில்லுன்னு ஒரு காதல் அப்போ தான் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு மீட்டப் கொடுத்து அவரை போய் நான் மீட் பண்ணுறேன். என்னோட டெமோஸ்லாம் அவருக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆனால் அந்த படம் பண்ணிட்டு அடுத்தது புது மியூசிக் டைரக்டர் போவாங்கன்னு. ஆமாம், ரஹ்மான் சாரோட. அதுவும் அந்த படத்தில் சாங்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். இருந்தாலும் ஒரு சும்மா ஜஸ்ட் அவர் இன்ட்ரோக்காக என்னுடைய டெமோஸ்லாம் நான் அவருக்கு வந்து சிடியில் அப்போல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து அவருக்கு போட்டு காமிச்சேன். அவர் வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்டு. ஒரு 6 months கேப் இருக்கும். சடனாக ஒரு மூவி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது அந்த பிரமிட் சாய்மீரா வந்து 10 படம் பூஜை போட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த மூவி வந்து டைரக்டர் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பட்ஜெட் கொஞ்சம் கன்சைன் இருந்ததுனால ஃபஸ்ட்டு பேசும்போதே எனக்கு 20,000 rupees செக்கு. நான் அந்த அமௌண்ட் பார்த்ததே இல்லை லைஃப்பில். 20,000 ரூபாய் எனக்கு செக்கு கொடுத்துட்டு நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அந்த நிமிஷம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது படம் பேரே ஏன் இப்படி மயக்கினாய். ரிச்சர்ட் தான் ஹீரோ. அதில் ஃபர்ஸ்ட் படம் ஓடல. இப்போ வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பாட்டே மெகா ஹிட் ஆகுது சில பேருக்கு. ஜென்ரலாக உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ரொம்ப சென்டர்டு, எவ்வளோ சாதுவான ஆள். பட் ஐம் ஷுர் உங்களுக்குள்ள அந்த வருத்தம்லாம் இருந்திருக்கும்ல.
டெஃபினட்டாக அது வந்து என்னென்ன ஒன்றும் அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மூவியும் வந்து எல்லாம் கிராண்டியராக நடந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இது வந்து என்னென்னா ஷூட் முடிஞ்சுது. மற்ற படம்லாம் கூட ஷூட் கூட போகாத அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து ஓரளவுக்கு ஷூட் போச்சு, அதனால ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி, நம்ம ஒரு பெரிய டைரக்டரோட நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறோம், அதனால ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சாங்லாம் எப்படின்னா, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே டைரக்டர் வந்து அவர் வந்து ஸ்ரேயா கோஷல்ல போடலாம், கைலாஷ் போடலாம், ஆமா என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து அவரே வந்து கேட்குறாரு. ஸோ இந்த படத்துல வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, கைலாஷ் கேர் பாடியிருக்காரு, சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு, பென்னி தயாலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆமா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ கார்த்திக் நேதா இதுல தான் நாங்கள் இன்ட்ரடியூஸே பண்றோம் லிரிசிஸ்டா. அப்புறம் மற்ற சாங்லாம் நான் முத்துக்குமார், ஒரு சாங் வந்து 2 சாங் வந்து கார்த்திக் நேதா எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேங்கிங்காக இருந்துச்சு. எல்லாமே பாம்பேல போய் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், லைவ் எல்லாம் நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அது எல்லாமே இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. 2009 ஆடியோ கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சோலா ஷர்ட்டானில் வச்சு ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் மட்டும் ரிலீஸ் ஆகலை. ஆடியோ ரிலீஸ் ஆனதுல எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இருந்துச்சு. மற்றவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. பட் நம்ம ஊர்ல இந்த டேலண்டோட லக்குக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி இதுன்னு, அது உங்களுக்கு இஷ்யூவா இருந்ததா? தெரியல. நான் அதுதான், நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதான் நான் பார்ப்பேனே தவிர, இந்த லக்கு டேலண்ட்டு எல்லாமே சேர்ந்து வர்றது ஒரு விஷயம் இருந்தாலும், ஆனால் கீப் ட்ரையிங் இருக்குல்ல, நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக நடக்கும்ன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னதான் நம்ம நினச்சது நடக்காமல் இருந்ததை அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு நடக்கிறது நடக்கும். எங்க கல்வெட்டுகள் எழுதி வைக்கலாம் போல இருக்கு. ஐ நோ தட் நீங்க இந்த ரியாலிட்டி ஷோ எடுத்ததுனால எனக்கு தெரியும், நீங்க முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்ப கூட சொன்னீங்க, இதுல பாடின இப்போ சைந்தவியோ இல்ல சின்மையோ இல்ல ரஞ்சித் ராகுல் அவங்கள வச்சுதான் நிறைய பாடல் பாட வச்சிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் படத்துல எல்லா நார்த் இந்தியன் சிங்கர்ஸ் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஸ்ரேயா கோஷலோ இல்ல ஒரு சங்கர் மகாதேவனோ இப்படி வர்றப்போ அந்த சாங் எப்படி மாறுது? ஒரு கைலாஷ் கேரோ அந்த மாதிரி ஆட்கள் வரப்போ அந்த பாட்டுல என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? சிங்கர்ஸா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, எல்லாரும் ஈக்குவலி டேலண்ட் தான். அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸாக வந்து பார்ப்பாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் சைடில். ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ ஸ்ரேயா கோஷல் பாடுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு ஆடியோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது சேலபிளுக்கு வந்து அவங்களுக்கு இதுவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து சிங்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்த ஃபேமஸ்ன்றது தேவைப்படுது. அந்த பிராண்டிங்கிறது டெஃபினட்டாக அந்த ஆடியோ லேபிளுக்கு வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸே ஆகல, சம்மர் டவுனு. ஸோ இதுலேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறப்போ ஒரு அந்த ஒரு கர்வ் இருக்குல்ல, ரொம்ப படமே ரிலீஸ் ஆகாம ஒன்று மெகா ஹிட் ஒன்று. ஸோ டாக் அபவுட் தட், அது எப்படி நடந்துச்சு? ஏதோ ஒரு ஒர்க்கு போயிட்டே இருக்கு, ஆனால் என்னன்னா வெளியில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அமைதியாக இருந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு என்னோட ஒர்க்கு மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக 2010 அப்போ நம்ம இந்த ஸ்டில்ஸ் விஜய்ன்னு இருக்கார். ஸோ கிருஷ்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, முருகதாஸ் சாரோட ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். இந்த ஏனிப்படை மயக்க நாய்க்கு வந்து அவர் தான் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். சாங்கெல்லாம் கேட்டுட்டு, அந்த படத்தில் வர சாங்கெல்லாம் கேட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, உனக்கு வந்து ஒரு பெரிய படம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ வந்து முருகதாஸ் சார் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறார், ஃபாக்ஸோட ஜாயின் பண்ணி பண்ணும்போது. அப்போ வந்து அவங்க நிறையா மியூசிக் டைரக்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க, புதுசாக போகலாமா இல்லைன்னா நம்ம ரெப்யூட்டடாக ஆல்ரெடி நோன் மியூசிக் டைரக்டர்ஸ் போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டில்ஸ் விஜய் வந்து என்னை பற்றி வந்து முருகதாஸ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த படத்தில் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர் சத்யான்றவர், நீங்கள் அவரை எனக்கு கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் கொடுங்க கூட சொல்ல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி சாங் கேளுங்க அப்படின்னு இருக்காரு. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சரி அவர் சொன்னதுக்காக எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வர சொல்கிறாங்க. அப்போது முருகதாஸ் சார் என்னை மீட் பண்ணல,
டைரக்டர் சரவணன் வந்து வலசரவாங்கலம், இப்போ நான் இருக்கிற வீடுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல தான் அந்த ஆஃபீஸ். அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸில் வந்து அட்ரஸ் கொடுத்து மீட் பண்ண சொன்னாங்க. அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஏன் இப்படி மைக்கினா. அந்த ஒரிஜினல் சிடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த சில சாங்ஸ்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு மாடியில் போனோடனே சரவணன் சார் இருந்தார், மீட் பண்ணேன். ஏன் இப்படி மைக்கினா தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். 3 பாட்டு கேட்டார். அந்த நீ என்னை நினைத்தாயின்ட்டு ஒரு சாதனா சர்க்கம் பாடி கார்த்திக் நேதா எழுதின அந்த பாட்டும், அப்புறம் என்னவோ செய்தாயின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் சார் எழுதி இவங்க ஸ்ரேயா கோஷல் கைலாஷ்கர் பாடி. ஸோ அந்த 2 சாங் கேட்டார். கேட்ட உடனே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா அதில்? இது வந்து நீ என்னை நினைத்தாய், நான் உன்னை நினைத்தேன், உன் வாசம் வாங்கி சென்று வீட்டில் வளர்த்தேன், ஒரு கற்றை இரவில் பணி செல்லும் வழியில் உன் தர தரன தரர தராரர தராரர தனான தன தனனா அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷல் பாட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னவோ செய்தாய், என்னடா செய்தாய், என்னை நீ கொய்தாய் உன் பார்வையிலே அப்படின்னு ஒரு இன்ஃபேக்ட் நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. ஐ டென்ட் நோ தட் இந்த ஸோ இந்த 2 சாங் கேட்டார். கேட்டுட்டு அப்படியே நல்லா இருக்கு, அந்த சாதனா சர்க்கம் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கும். 2-3 மந்த்ஸ் கழிச்சு சடனாக வந்து சரவணன் சார் வந்து உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு வந்துட்டு அந்த ஸ்டோரி சொன்னார். வந்த உடனே அது நம்ம தான் கமிட்டே ஆகல, ஒரு பாட்டுக்கு ஸ்டோரி சொல்கிறாரு அப்படின்ட்டு சரி நானும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு கேட்டேன். அப்புறம் சாங்கோட சிச்சுவேஷன் வந்து சொன்னார். சொன்ன உடனே நம்ம கமிட் ஆகிட்டோமோ இல்லை, எனக்கு ஏதாவது கேட்டால் ஏதாவது வாசிக்கணும்னு தோணும். அவர் சொல்லும் போதே இல்லை, ஜஸ்ட் ஒரு பீட்டெல்லாம் ரெடி பண்ணி அப்போ ட்ரைட்டான் வச்சுருந்தேன், கியூபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து நான் ப்ரோக்ராமிங் பண்ணியில் ஒரு பீட்டும் அந்த டியூனை மட்டும் அப்படியே சும்மா பியானோவில் வாசிச்சுட்டு அவருக்கு அந்த பீட்டை போட்டு சும்மா அப்படி பாடி காமிச்சேன். ஆமாம், அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் சொன்ன உடனே சார் இந்த சாங் இந்த மூடு கரெக்டாக இருக்குமா பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மா பாடி காமிச்சோம்ல சார் சூப்பராக இருக்கு இந்த பாட்டு அப்படின்னாரு. டியூனை கேட்டவுடனே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக ஒரு ஆஃபீஸ் போன உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்லி எனக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவர் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த மூவி எனக்கு. அந்த பாட்டு ஒரு தடவை பாடுங்களேன் ப்ளீஸ். சொட்ட சொட்ட நனைய வைத்தாய், சொல்லாமல் கொதிக்க வைத்தாய், எட்டாத இடத்தில் என் நெஞ்சை தரத்தனா. ஒரு மியூசிக் டைரக்டரா இப்போ வந்து ஒரு கம்பல்ஷன் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு சவுண்டிங் இருக்கணும்ன்ற ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஒருத்தர் இந்த பாட்டு எனக்கு இப்படி போடணும்னு தான் தோணுது, இது யார மாதிரி இருந்தாலும் அதை பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு அப்ரோச் இருந்த மாதிரி இருந்தது. அப்படியா? கரெக்ட். நான் ஸ்டில் இப்போ கூட நான் அப்படிதான். இந்த சாங் வந்து அந்த மூடுக்கு என்ன அதுவா அமைதோ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர இப்படி ஃபாலோ பண்ணணுன்ற அந்த தாட்டு சுத்தமாகவே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு சாங்கும் என்னோட சாங் வந்து எல்லாமே நான் பண்ணதா வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரே ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான். டியூன்ல கண்டிப்பா இருக்கலாம், பட் சாங் அப்ரோச்சா வந்து சேமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இத கேட்ட உடனே இது வந்து இது ஒரு சத்யா பாடலா இருக்க வேண்டாம்ன்றது இஸ் சாய்ஸ் தான். ஆமா ஆமா, நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ரைட். அண்ட் இதோட காரணம் வந்து அப்படியே நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் பின்னாடி நோக்கி போனோம்னா, அதாவது கங்கை அமரன் சாரோட வீட்டு வாசல்ல ஒரு நாள் ஃபுல்லும் வெயிட் செஞ்சு அதுக்கப்புறமா அவர் வெளியே வருவாரான்னு காத்துக்கிட்டு இருந்து அவர் வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சரிப்பா நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடாம அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் அதே கங்கரமன் சாரோட லீட் கீபோர்ட் பிளேயரா இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஷோஸ் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா ஆமா. அந்த சத்யாக வந்து இந்த மியூசிக் கம்போசர் சத்யாக்கு ஹெல்ப் பண்றாரா? டெஃபினட்டா. எல்லாமே ஒரு ஸ்டேஜ் இல்ல, நம்ம பிறந்து வளர்ந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்து பழகி இருக்கோமோ அதெல்லாம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அவங்களோட ஃபீல்டில் எந்த ஃபீல்டா இருந்தாலும் அது மியூசிக்கா இருந்தா மியூசிக்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இளையராஜா பார்த்து வளர்ந்துருக்கோம்னா அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் வந்திருப்போம். ரகுமான் சாரோட இதையும் பார்த்து வளர்ந்துருப்போம், அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஹாரி ஜெயராஜையும் நம்ம பார்த்து வந்திருக்கோம். எல்லாமே வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படி நம்ம தெரியாம ப்ரெசென்ட் பண்றோன்றது மட்டும்தான் நம்ம கையில இருக்கே தவிர, மற்றபடி மியூசிக்ன்றது ஆல்ரெடி எல்லாமே வந்தது தான். புதுசுன்னு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நியூன்னு எதுவுமே இல்லை. அந்த வே ஆஃப் ப்ரெசென்டிங் தான் மக்களுக்கு புதுசா இருக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய தாட். ரைட். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுல யூஸ்வலா உருட்டிஃபைன் ஒரு செக்மெண்டோட ஆரம்பிப்போம். அதுல வந்து உங்களை பத்தி ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும். அதுல 2 போய் ஒரு உண்மை. சரியா? ஒரு 3 உருட்டல்கள் உருட்டுங்க. ஓகே. இஞ்சாதே சாங், அது வந்து ஒரு இளையராஜா சாங்கோட ரெஃபரன்ஸ்ல தான். ரெஃபரன்ஸ் என்ற வார்த்தை மிகவும் கன்ஃபியூசிங்காக இருக்கிறது. ஓகே. காப்பி எடுத்து காப்பி அடிச்சா நான் வந்து இஞ்சாதே பாடலை காப்பி எடுத்தேன் என்று சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு டைரக்டர் ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்துட்டாரு, விஜய் ஆண்டனி சார் நடிக்க வந்துட்டாரு, நீங்களும் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ஹீரோவா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அடடே, இது ஒரு நல்ல கிசுகிசுவா இருக்கே. ஓகே. 3வது, அரண்மனை 3 படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நான் ஃபுல் நைட் அப்படியே ஒர்க் பண்ணுவேன். நைட்டு தனியாக ஒர்க் பண்ணும்போது கூடவே யாரோ என்னோட உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜீச்சோ, இது வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது சான்ஸ் இருக்கு போல இருக்கு. அரண்மனை 3லயே கிட்டத்தட்ட பேய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. இங்க உங்களோட ஸ்டுடியோல பேய் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஓகே. இது நம்ம எபிசோடோட எண்டில் மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம். இந்த 3த்துல எது வந்து எதெல்லாம் உருட்டல் அப்படின்னு. எது உண்மை? உருட்டல். வெல்கம் பேக். திஸ் இஸ் வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB. இங்கேயும் எப்போதும் அரண்மனை 3, காஞ்சனான்னு பல படங்கள்ல மியூசிக் பண்ண மியூசிக் டைரக்டர் சி சத்யா இருக்காரு. அவருடைய ஒரு முக்கியமான செக்மெண்ட் இப்போ இருக்கு. நீங்க எக்கச்சக்க பாட்டு வாசிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க எந்த அளவுக்கு லிரிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட். ஆனா எனக்கு தெரியும் நீங்க எல்லாமே பயங்கரமா வாசிக்கிற ஆளு. நான் வந்து ஒரு லிரிக் ஒன்று சொல்லுவேன், ரேண்டமா ஒரு பாட்டுல இருந்து நடுவுல வர ஒரு லிரிக்ஸ், அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஆனா சப்போஸ் அது நான் வந்து உங்களால சொல்றப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் நான் அதை பாடி காம்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பாட்டு, கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள. ஐயோ, ரொம்ப லிரிக்ல நிஜமாவே கொஞ்சம் வீக். அட நான் பாடினா கண்டுபிடிச்சிருவீங்க. பாடி காமிச்சிருங்களேன். கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள, நல்லவ வாழ்வதும் கெட்டவ சாவதும் நம்ம கையில இல்ல, உசுரே நீதானே நீதானே அது வந்து டக்குன்னு வந்துருதுல்ல எங்களுக்கு. ஓகே. அடுத்தது, கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழுமுன் விழுந்தாள். ஐயோ, பயங்கர ஃபேமஸா. இது நீங்க வந்து இந்த பாட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 தடவைக்கு மேல வாசிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட். ஐயோ, நிஜமா பாடியே காமிச்சிருக்கீங்க. எனக்கு பாடினதான். நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழுமுன் எழுந்தாள், இந்த நிலைதான் இளமையனும் பூங்காற்று. இது பிறந்ததுல இருந்து வாசிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. மேகத்தை ஏமாற்றி மண் சேரும் மழை போல, மடியோடு விழுந்தாயே வா. பாடிட்டா பெட்டர். மேகத்தை ஏமாற்றி மண் சேரும் மழை போல, மடியோடு விழுந்தாயே வா. பூவாசம் அமேசிங் சாங். ஓகே. இது திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏன்டா டே, நான் வாசிச்ச பாட்டே எனக்கு தெரியல, என்ன போயிட்டு இதை இது கேட்குறேன்னு. பொடி நக்கலை வச்சுன்னு தவில. ரெண்டா ரெண்டா பொட்டலம் கட்டின ஜோடி. நம்ம தான் இப்ப ரீல்ஸ்ல ஹிட் ஆற பாட்டாச்சு. பரவாயில்ல, இது அநியாயம். அதாவது இது என்ன, இது நாங்க எப்படி போட போறோம்னா,
இளையராஜா பாடல், ஏஆர் ரஹ்மான் பாடல், வித்யாசாகர் பாடல் தெரியாத சி சத்யா அவர்களுக்கு சாய் அபியங்கரின் பாடல் தெரிந்திருக்கிறது. பிகாஸ் அவன் ரொம்ப க்ளோஸ், எனக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். திப்புவோட பையன், திப்பு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால சாய் அபியங்கரோட எல்லா அப்டேட்ஸும் எனக்கு தெரியும். ஓகே, சரி, tell me about சாய் அபியங்கர். What do you think is working for him? ட்ரூலி வெரி டேலண்டட். எல்லா சைட்லையுமே ஒரு கிளாசிக்கலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் சிங்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி மியூசிக்காகவே டெடிக்கேட்டடாக வந்து அவன் ஸ்டடீஸே ஆக்சுவலாக பண்ணலை. ஸ்டடீஸ் பண்ணாமல் ஸ்கூல் முடித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவர் லேர்ன் பண்ணார். நான் சின்ன வயசுலேயே பியானோ கிளாஸ்லாம் என்னோட டாட்டரும் சாய் அபியங்கர் எல்லாமே ஒன்றா தான் வந்து கிளாஸஸ் வந்து போவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திப்பு எனக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தான். அபய் பாடினா, அபைன்னு தான் கூப்பிடுவேன், அபய் பாடின பாட்டு கேளு அப்படின்னா கேட்ட உடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன பையனா பியானோ வாசிச்சு தான் பார்த்துருக்கேன். அவனோட வாய்ஸ் வந்து பாடி நான் ரொம்ப கேட்டதே இல்லை. ஆனால் கர்நாடிக்கில் ரொம்ப நல்லா பாடுவான்றது எனக்கு தெரியும். அப்புறம் அவன் வாய்ஸ் கேட்டவுடனே நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன் திப்புக்கிட்ட, திப்பு சூப்பராக இருக்குது வாய்ஸு, இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும், எனக்கு கரெக்டான இது வரும்போது நான் அபயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பாட்டுக்கு ஏதாவது பாட வைக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்போவே வந்து அவனோட டேலண்ட் எனக்கு தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பாட்டில்? எனக்கு அந்த செகண்ட் சாங் ரொம்ப வந்து ஆசை கூட. எனக்கு ஆக்சுவலாக எல்லா சாங்கும் அப்போவே எனக்கு எல்லாமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்கான். அந்த ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஏன்னா அங்கிள் நான் கூப்பிடுவோம், இது பண்ணியிருக்கேன் அங்கிள். ஃபஸ்ட்டு சாங் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சா, செகண்ட் இதுவும் 2 சாங் மட்டும் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டில் எதாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுவான். வெரி ஒபீடியன்ட், வெரி டிவைன், ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஒரு பையன். ஆமாம், நிஜமாவே அந்த அந்த பக்தி, பயம், அது எல்லாமே இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மரியாதை எல்லாமே வந்து அபய் கிட்ட வந்து நிஜமாக அபரிவிதமாக இருக்குது. ஸோ மியூசிக்கும் அதே மாதிரி அப்படி இருக்குது. அதனால அவன் வந்து டாப்பில் வர்றதுல ஒரு, நீங்கள் சொல்கிறப்ப அவன் மேலே ஒரு பயங்கர பாசம் தெரியுது, தெரியல? ஆமாம் ஆமாம். ஸோ அப்படிதான் இருக்கணும், ஒரு பையனா அப்படி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு பையனா அப்படி இருக்கணும். அவே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சூப்பர். அடுத்த பாட்டு, தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை. ஆஸ் யூஷுவல் பாடிட்டா பெட்டர். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை, கருவரும் நேரம் பார்த்து கற்பரில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போத்தொடுப்போமோ, அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே, இங்கு எதுவும் இல்லையில் தெரிகிறதே, மனம் வெட்ட வெளியிலே அழகிறதே. என்ன பாட்டு? ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே. இல்லை, யுவனோட சாங் வந்து ஆக்சுவலாக அப்படியே பயங்கரமாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. எனக்கு தெரிஞ்சு இல்லை, இந்த சிந்தசைஸ்டு மியூசிக் வந்து யுவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஆர்கானிக்காக இருந்த ரஹ்மான் சார் ஆல்ரெடி ஒன்று பண்ணார், ஒரு மேஜிக் பண்ணார். அப்புறம் ஹாரிஸ் சார் வந்து அது ஒரு மேஜிக் பண்ணாரு. யுவனோடதுல வந்து அந்த ப்ராப்பர் சிந்த் யூஸ் பண்றதுல ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்றது இருக்குல்ல, அது வந்து அவர்தான். இந்த இறகை போலேன்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? நான் மகாநகர். அன்பிலீவபிளா இருக்கும் அந்த சிந்த்ல, அதுல ஆமா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல நான் என்ன அந்த ப்ரொடக்ஷனா தான் எல்லாருடைய இதுவும் பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு லேர்னிங்கா பார்க்கும்போது யுவன் சார் வந்து அன்பிலீவபிள். யா, ஐ அக்ரி. சூப்பர். லாஸ்ட் ஒன், பாலையில் ஒரு நாள் மழை வரலாம். நிலவுக்கு என்ன இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. ஆனா நிலவு தான். நிலவே என்னிடம். பாலையில் ஒரு நாள் ஒளி வரலாம், என் பாவையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ
எத்தனை பேர் என்ன இந்த சாங் இல்லாம எஸ்பிபி சார் வந்து அவ்வளோ மாட்டி பாடியிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்ல. இந்த பாட்டு என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு நீங்க ஆக்சுவலி மோஸ்ட் வாஸ்ட் பாட்டு என்னவா இருக்கும்? இல்லை, நான் எம்எஸ்பி தான் இளையராஜா வந்து ரொம்ப அவங்களது தான். நான் அந்த பீரியட்ல இருக்கும்போது அவங்களோட இளையராஜா தான் அல்டிமேட்டா. உங்களுக்கு ஏதாச்சும் ரஃபா ஒரு ஐடியா? அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்காது, பட் என் லைஃப்ல நான் மேக்ஸிமம் வாசிச்ச பாட்டு இது. இளைய நிலா, இளமை எனும் பூங்காற்று. இளமை எனும் பூங்காற்று, இளமை எனும் பூங்காற்று. ஏன்னா போனாலே எல்லாரும், அதாவது அந்த ஸ்டேஜ் சிங்கர்ஸ்க்கு வந்து இந்த சாங் இல்லாம இருக்கவே இருக்காது. பட் நீங்க ராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார் சொன்னதுனால உலகத்தில் மிக கம்மியான மக்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பாக்கியமான எம்எஸ் விஸ்வநாதன் சார், ராமமூர்த்தி சார், ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சாரோட சேர்ந்து நீங்க எடுத்த ஒரு போட்டோவை நான் பார்த்தேன். ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம் மனசுக்கு லைட்டா கொஞ்சம் பொறாமையாவும் இருந்தது, அதே நேரத்தில் சந்தோஷமாவும் இருந்தது நீங்கன்றதுனால. ஹவு டிட் தட், எப்படி நடந்துச்சு அது? ஆக்சுவலா கங்கைமரன் சார் ட்ரூப்ல நான் வந்து ஒரு 97ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அவரோட. அவர் நிறைய அந்த மதர் சாங்ஸ் எல்லாம் பண்ணுவார். நீங்க சொல்றது பாண்டிச்சேரி ஆஷ்ரம் மதர். அப்போ அந்த டைம்ல வந்து என்னை கூப்பிட்டு டியூனை கொடுத்துருவாரு. நான் வந்து ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி சாங் கொடுப்பேன். நான் ஸ்டுடியோ வச்சப்புறம் நம்ம ஸ்டுடியோலே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி வடபழனி ஸ்டுடியோக்கு வந்துருவாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 months அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல அந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் வந்து சத்யா, நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும், நான் கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமாக போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் எங்கேன்னு கேட்டேன். இல்லை, பென்ஸ் பார்க் வரைக்கும் போகிறேன். அண்ணன் வந்து திருவாசகம் வந்து அப்போ ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகலை. ப்ரீ ரிலீஸ்க்காக என்னென்னா எல்லா கம்போசர்ஸையும் அப்புறம் இந்த ரைட்டர் சுஜாதா அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு மட்டும் இந்த பாட்டை வந்து இந்த திருவாசகம் ஆல்பமை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. ஸோ அது விஷயமா லைக் க்ளோஸ்ட் ஈவென்ட் மாதிரி. ஆமா, க்ளோஸ்ட் ஈவென்ட் தான். வெறும் கம்போசர்ஸ் தான் ஆக்சுவலா அந்த ஃபிலிம்ல அவருக்கு ரொம்ப கூட நெருக்கமா இருக்கிறவங்க அந்த மாதிரி மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ போகும்போதில் சரி நான் கேட்டேன், நானும் வரலாமா, இசைஞானியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, வரலாமா? தாராளமா வா வான்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்படி காரில் அப்படியே உட்கார வச்சு நேராக பென்ஸ் பார்க்கு போகிறோம். உள்ளே போனவுடனே எல்லா கம்போசர்ஸும் இருக்காங்க. ரஹ்மான் சார் வந்துட்டார், எம்எஸ்வி ராமமூர்த்தி சார் இருக்கார், அப்புறம் வித்யாசாகர் சார் இருக்கார், எல்லாம் நிறைய எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், இமான் எல்லாரும் அங்கே இருக்காங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் பேசினோடனே அப்புறம் நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க, சும்மா ஆசீர்வாதம் வாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னை கூட்டு வந்து ராஜா சார் கிட்ட போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரகுமான் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு, அவர்கிட்ட எம்எஸ்வி சார்கிட்ட எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு என்ன. கங்கைமரன் சார் எனக்கு மறக்கவே முடியாது. என்னடா அது, இப்படி ஒரு இதெல்லாம் ட்ரீம்ல நடக்குமானே ஒரு டவுட்டு தான். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் ஃபோட்டோ எல்லாரும் குரூப் ஃபோட்டோ மாதிரி அப்பப்போ எடுத்துட்டு இருந்தாங்களா, கம்போசர்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நின்னாங்க. கங்கைமரன் சார்ல சத்யான்னு கத்துறாரு. நான் அங்கே போயிட்டேன், திருப்பியும் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். அப்போ மனோபாலா சார்லாம் பக்கத்தில் இருந்தாரா, இவரு சத்தம் போட இல்லை, ஓ யாருப்பா அந்த சத்யா, வாப்பா போட்டோ எடுக்கணும், சீக்கிரம் வாப்பா அப்படின்னு அவரால் சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஓடி வந்து அங்க இமான் பக்கத்துல நின்னா. ஆமா, இமான். அதுக்கப்புறம் அது பக்கத்துல நின்னோடனே அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்தாங்க. அது நிஜமாவே ஒரு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது கங்கைமரன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. வெல்கம் பேக். இது வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி. மியூசிக் டைரக்டர் சி சத்யாவோட நம்ம பேசிட்டு இருக்கோம். லெட்ஸ் கண்டினியூ. நம்ம அப்படியே டாபிக் நம்ம வந்து நீங்கள் பண்ண படங்கள்லாம் எடுத்து எங்கேயும் எப்போதும் பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் இன்னும் நடக்கல. இந்த பேய்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பேய்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து காஞ்சனா 2 ஆனால் ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, ஆக்சுவலா அப்போ நெடுஞ்சாலை ரிலீஸ் ஆச்சு. நெடுஞ்சாலை ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் வந்து எல்லாருமே பயங்கர அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த படத்தோட சாங்கு வந்து லேட்டரா தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க.
அப்போ வந்து லாரன்ஸ் சாரும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ நெக்ஸ்ட் மூவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். காஞ்சனா 2க்கு. அதாவது படத்துக்குன்னு கேட்கல, ஜென்ரலாக சாங் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் அந்த மல்டி இது அவர் மைண்டில் வச்சுருக்காரு, எனக்கு அது தெரியாது. மல்டி கம்போசராக வைக்கணும்னு. ஸோ ஏதோ ஒரு சாங் என்ன பண்ணணுன்ட்டு அவர் வந்து மைண்டில் வச்சுருந்தார் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணார், ஸ்டுடியோவில் வந்து மீட் பண்ணார். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு குத்து சாங், நான் அதை மாதிரி வெறித்தனமான குத்து சாங் நான் அதுக்கு முன்னாடி பண்ணல. ஆனால் நெடுஞ்சாலையில் அந்த ஒரு சாங் பண்ணேன். அவர் அதை பிடிச்சிட்டார் அந்த பாயிண்ட்டை. நண்டூருது சாங் இருக்குல்ல, அது ஒரு பக்கா ராவான உங்களோட ஸ்டைல் வந்து அதே ஐ திங்க் உங்களுக்குன்னு ஸ்டைல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் என்னால் வந்து சத்யா அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய அந்த கிளாஸ் அந்த ஒரு இதுக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது. லைக் யூ நோ, பட் டெல் மீ அபவுட் தட் சாங். அந்த குத்து பாடல்கள் நீங்கள் பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ இந்த படம் பண்ணும்போது ஒரு பக்கா ராவான ஒரு குத்து சாங் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னென்னா அதுலேயும் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு கிருஷ்ணா. என்னென்னா ஊமை விழிகள் ஒரு சாங் இருக்குது, ராத்திரி நேரத்து பூஜையில். ஆமாம், அந்த சாங் இப்ப கேட்டா கூட பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த சாங்குக்கு வந்து அழிவே கிடையாது, எப்போ போட்டாலும் அது வந்து டாப்ல தான் இருக்கும் அந்த சாங். ஸோ இந்த மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. அது ஆனா அதுல நான் நோட்டீஸ் பண்ணேன், அதுல அது ஒரு வீணை மாதிரி ஒன்று வரும். சரி ஓகே, நம்மளும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சித்தார் யூஸ் பண்ணலான்ட்டு அப்பயே நான் மைண்ட்ல. ஆமா, அப்படின்ட்டு அந்த சித்தார் பிட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணும்போதே வந்து இல்லை, அவரு சொன்னார், ஜி அந்த எடுத்தோன்னு அந்த கேட்சியா டியூன் போடுற அதெல்லாம் வேணாம், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு. யூஸ்வலா டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல மக்கள் வந்து ஆடணும், அந்த ஸ்டார்டிங் டியூனே ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னும் ஜாலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா நம்ம ட்ரை பண்றதுக்கு புதுசா ட்ரை பண்ண ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நான் ஸ்டாப்பாக இருக்கும். அந்த ஃப்ரேஸே மூச்சு விட முடியாததான் இருக்கும். நண்டூருது நரியூருது என்னானது ஏனானது டானானது ஏனொரு நாடு ஆகுது ஆங்கில கலகலக்குது நட 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 வர வரபடு இருக்குது ஏழு. எவ்வளோ நேரம் பாருங்க, அது நடுவில் நான் பிரெத் எடுத்துட்டேன், எனக்கு அது மேலே பண்ண முடியல. சிங்கர் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க, அதை மேக்சிமம் அதில் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் அந்த பிரெத் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி சொன்னோம்னா டியூனாக கேட்கும்போது அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. அவரில் ஜி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படியே ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் லிரிசிஸ்ட் அந்த படத்துலையும் அந்த மணி அமுதன்றதை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணனா அது சின்ன ஸ்டோரி. நான் வந்து அந்த குமரன் காலனியில் அந்த மெயின் ரோட்ல வந்து ஒரு கனரா பேங்க் ஏடிஎம் ஒன்று இருக்கும். ஸோ ஏடிஎம்ல ஏதோ காசு எடுக்கிறதுக்காக நான் அங்கே வந்தேன். இவர் அந்த ஏடிஎம்ல அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூட நின்று பார்த்துட்டுல, சார் சத்யா சார், என்ன சார் நீங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. இல்லை சார், இது எங்கேயும் இப்பெல்லாம் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது, நானும் பாடல் ஆசிரியர் தான், நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன், யாருமே என்னை இது கண்டுக்க மாட்டுறாங்க, நீங்கள் அட்லீஸ்ட் என்னை ட்ரை ஆகுது பண்ணுவீங்களா, நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆமா அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. நான் உடனே இல்லை சரி ஓகே வாங்கன்னு சொல்லி உடனே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீடு. அப்போவே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நெடுஞ்சாலை தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணோன்னா அந்த டியூன் இந்த சாங் ஃபர்ஸ்ட் பண்ணல, அவர் பண்ணது இஞ்சாதே தான் அவர் ஃபர்ஸ்ட் பண்ணார். ஆமாம், இஞ்சாதே சாங் வந்து நான் அந்த டியூன் கொடுத்துட்டு இதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னாரு. சார் ஒரு 1 or 2 days தரீங்களா, நான் வந்து நல்லா ப்ராப்பராக எழுதி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டியூனை மட்டும் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 daysல வந்தார். அப்புறம் தான் அந்த வார்த்தை இஞ்சாதேன்ட்டு எழுதினார். கேட்டோன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிஜமாவே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், நல்ல திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலேயே இந்த பாட்டு ஒரு 3-4 பாட்டு அவர் தான் எழுதினாரு. நண்டூர் எழுதினாரு, இவன் யாரோன்ட்டு ஒரு பாட்டு எழுதினாரு, இது எழுதினாரு. நிறைய பாட்டை வந்து அந்த படத்துல எழுதி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் சுந்தர் சி சார் பத்தி நம்ம பேசுறப்போ
there is something கிட்டத்தட்ட ஐ திங்க் நம்ம இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷம் சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அவர் கிட்டத்தட்ட இப்போ 25 years 30 years கிட்ட சர்வைவ். என்ன ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க சுந்தர் சி கிட்ட? சார் அவர் எப்பவுமே அப்டேட்ல தான் இருப்பாரு. எல்லா விஷயத்துலயும் பயங்கரமான அப்டேட்டு. லேட்டஸ்டா என்னென்ன வருது, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற அந்த இது அவர் நாலேஜ் பயங்கரம். சாங்லேருந்து எல்லாத்துக்கும் பயங்கர ரெஃபரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுப்பாரு. என்னென்ன மாதிரி நமக்கு சாங் வரணும், இப்போ எது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம அது கேட்டே இருக்க மாட்டோம். சடனாக வேறு ஏதோ ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இது போகலாம் அப்படின்வாரு. நம்ம அதை திங்க் பண்ணவே முடியாது. அதை வந்து அழகாக தமிழாக மாற்றும்போது அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன் பண்ணுவோம்ல, நம்ம ஐடியாலஜிலேருந்து சடனாக அப்படி மாறும்போது எனக்கே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் யூஸ்ஃபுல்லாகவே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு சாங்குக்கு என்ன மாதிரி இருக்கணும். அதுவும் மெயினாக என்னென்னா அந்த கமர்ஷியல் சாங்குக்கு தான். மற்றதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் விட்டுருவாரு. சார் மெலடி சாங்கு அது நீங்கள் தான், உங்களுக்கு எது நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. ஆமாம், அதெல்லாம் வந்து கொடுத்துருவாரு. இது நல்லா இருக்கும்ல, அவர் என்னையே கேட்பாரு, நம்ம ஏதாவது கொடுத்தோம்ல இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கான்னு அவரை கேட்பேன், அவர் வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு வருது. நமக்கு ஆமாம் கொஞ்சம் பயம் வந்துடும், அதுக்காகவே 2-3 ஒர்க் பண்ணும் போல இருக்கேன்னு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்னோட சாய்ஸ் தான் கேட்பாரு. எல்லா படத்துலையும் மெலடி சாங் மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க அப்படின்றவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அதுலலாம் ஃப்ரீடம் இருக்கும். கமர்ஷியல் சாங் மட்டும் நிறைய ஐடியாஸ் வந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் கமர்ஷியல் சாங் அவர் சொன்னதுக்கு. இல்லை, இப்போ ரீசெண்டாக அந்த கேங்கர்ஸ் பண்ணும்போது கூட அந்த குப்பம் பொஞ்சாதி குருவமானு ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு குப்பன் வந்து ஒரு ஸ்டோரியே ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்காரு. ஜென்ரலான ஒரு ஸ்டோரி தான், அவர் ஃபன்னாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணார். நம்ம அது கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறமா அந்த ஸ்டோரி சொல்லிட்டு அப்போ அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கு லிரிக் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பா விஜய் சார் வேறு கூட இருந்தார், அதுலேருந்து ஒரு லிரிக் எடுக்கிறார் அவர் அந்த ஸ்டோரி சொன்னதுலேருந்து. நம்ம ரெகுலராக அந்த குத்து பீட் போகாமல் ஒரு ஆந்திரா பீட்டாக போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது? அவர் பயங்கரமான அப்டேட்டில் இருக்கார். கேட்டுட்டு சில சாங் ரெஃபரன்ஸ் வேற கொடுக்குறாரு, அதாவது ராவான சாங் கொடுக்குறாரு. ரொம்ப ஆமா, ஊர்ல ரொம்ப ராவா இருக்கும்ல அந்த மாதிரி சாங் எல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸா கொடுத்தோன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லிரிக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்டு செட் ஆச்சுன்னா இது ஒரு கலர் கிடைக்கும். அப்போ நான் அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீட்டு, நானும் ஒரு ஆந்திராவில் ஸ்விங்கில் ஒரு அது 6/8 இல்லை, ஒரு 2/4 இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு ஸ்விங் இருக்கும். ஸோ அந்த பீட்டில் வந்து அந்த லிரிக்கெல்லாம் அப்படி உட்காருக்கும்போது அது ஒரு சாங்காக ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் நல்ல இன்புட்ஸ் நிறையா கொடுப்பாரு. அண்ட் அரண்மனை 3ல அந்த ஐ திங்க் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் ஹரி சாரும் சங்கர் மாதன் சாரும் சேர்ந்து பாடுறாங்கல்ல. ஆமா, அந்த பாட்டு எப்படி அது வந்து பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த பாட்டும் செம ஹிட், ஐடியாவும் செம ஹிட். ஆமா, யூஸ்வலாகவே வந்து சுந்தர் சி சாரோட இந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எல்லாமே அம்மன் சாங்காக தான் இருக்கும். எல்லா படத்துலையும் அம்மன் சாங் இருக்கும். 2 சிங்கர் வந்து பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சீர்காழி சிவசிதம்பரம், மாணிக்க விநாயகம் சார் அவங்க பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அரண்மனையில். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சிங்கர் பாடுவாங்க. இப்போ இந்த படம் நடக்கும்போது வந்து அப்போ வந்து லாக்டவுன் பீரியடில் தான் இது நடந்தது. லாக்டவுன் முடிகிற ஸ்டேஜில் தான் ஷூட்டிங்லாம் போச்சு. அப்போ வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது வந்து நம்ம யூஸ்வலாக அம்மன் சாங் பண்ணுறோம், இந்த படத்தில் நம்ம முருகன் சாங். அவர் வந்து ஆக்சுவலாக பயங்கர முருக பக்தர். ஆமாம், சுந்தர் சி சார் வந்து முருக பக்தர். இந்த படத்தில் நம்ம முருகன் சாங் பண்ணலாம்னு எனக்கும் பயங்கர ஜாலி. பரவாயில்ல, அம்மன்னா ரெகுலராக இருக்கிற அந்த சவுண்டுக்குள்ளே தான் நம்ம போகணும், முருகன் சாங்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்புறமா வந்து அதுக்கும் வந்து அவர் சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து, அவர் ஆக்சுவலாக சொன்னது வந்து மருதமலை மாமுனியை வந்து எவ்வளோ ஹிட்டு, இப்போவும் அந்த சாங் தான் எல்லாரும் வந்து நம்ம எப்போ போட்டாலும் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பாட்டை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு தான் அவர் சொன்னார். என்னடா பெரிய டாஸ்காக இருக்குது, இது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரியாக அவங்க பண்ணியிருக்காங்க. சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் ஸ்டார்டிங்கில் அவர் சொன்னது வந்து நம்ம இந்த சாங் வந்து எஸ்பிபியும் ஜேசாஸ் வச்சு ஷூட் பண்ணலாம், அவங்களே பாட வைங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ அந்த லாக்டவுனில் ரொம்ப இந்த சிவியர் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நானும் எனக்கும் பயங்கர ஆசை. ஒரு மியூசிஷியனா மனசுகளுக்கு அப்புறம் இவங்க 2 பேரை வச்சு பண்ணா என்ன, இதோட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை நமக்கு.
ரொம்ப ஆசையாக இருந்தேன். நிறைய டியூன்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையா கம்போஸ் பண்ணேன். அவர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ்லாம் கம்போஸ் பண்ணி சாருக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ தான் அந்த லாக்டவுன் அப்போ கொஞ்சம் சிவியர் ஆகி எஸ்பிபி சார் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனது அந்த டைம் தான். அது ரொம்ப இதாகிடுச்சு. ஐயோ என்னடா இவங்க 2 பேரை பாட வைக்கணும், சாருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் எப்படியாவது வந்துடணும், எல்லாரும் அவர் எப்படினாலும் நல்லா வந்துடணும்னு இருப்பாங்க. எனக்கு 2 இது, அவரும் நல்லா ஆகணும், எனக்கும் வந்து பாடுற ஒரு பெரிய இதுவாக கனவாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த சாங் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சுந்தர்சி சார் சொன்னார், சரி ஓகே இது நமக்கு பாசிபிலிட்டி இல்லை, நம்ம அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்க்கணுன்னா சங்கர் மாதவன் அண்டு ஹரிகரன் சார் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, நீங்கள் டியூன் எல்லாம் இது பண்ணுங்கள், நம்ம அவங்ககிட்ட பேசி பண்ணிடலாம், அவங்களே ஆக்ட் பண்ண வச்சிடலான்னாரு. அதுக்கப்புறம் சாங் எல்லாமே கம்போசிங் பண்ணி அதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அப்போ பாம்பேயில் இருந்தாங்க. ஏன்னா அப்போ ட்ராவல் கூட பண்ணல, அந்த டைமில் ரொம்ப பேனிக்காக இருந்துன்னு சொல்லிட்டு பண்ணல, அங்கேயே தான் பாடி அமிச்சாங்க. 2-3 கரெக்ஷன்ஸ் மட்டும் இருந்துச்சு லிரிக்கலாக. ஸோ அதெல்லாம் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி அழகாக எனக்கு பாடி அமிச்சாங்க. இங்கே தான் ஷூட் பண்ணது இல்லையா? ஷூட் பண்ணது இங்கே தான், சென்னையில் தான் பண்ணது. அதெல்லாம் நிறையா அந்த ஆம்பியன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நிறையா லைவாக ஷூட் பண்ணி மேட்ச் பண்ணது தான் அது ஆக்சுவலி. ஓகே. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்டேஜ் மட்டும் பண்ணிட்டு க்ரௌட் வந்து அப்புறம் தனியாக ஷூட் பண்ணி மேட்ச் பண்ணி அது பண்ணாங்க. ஸோ அந்த சாங் வந்து ஒரு ஸ்டில் வெரி ஸ்பெஷல். அதுக்கப்புறமாவும் இன்னும் அவங்க சேர்ந்து ஒரு பாட்டை இது வரைக்கும் இன்னும் பாடல. ஆமாம். அது இல்லாமல் அந்த சாங்கில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, முருகர் பாட்டு ஆனால் கவாலி ஸ்டைலில் இருக்குல்ல. கரெக்ட். யாருமே அதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதோட அந்த கோரஸ் செக்ஷன் தார தார தா அத அப்படியே பக்காவா தேரே அந்த மாதிரி அந்த ஜோன்ல இருக்கும். அதேதான் எனக்கு அந்த ராஹத் பட்டே அலிகானோட அந்த ஃபீல் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறப்ப அடடே இது என்ன ஒரு ஐ திங்க் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு நீங்க இன்கேஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது தெரிஞ்சது. ஏன்னா அது கேட்கறப்பே தெரிஞ்சது என்ன முருகர் பாட்டுல இது ஒரு பயங்கரமான கிராஸ் ஓவரா இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த சாங் வந்து ஃபுல்லா ரித்தம் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் லைவ் எல்லாமே எடுத்து வந்து கிருஷ்ண கிஷோர் தான். இப்போ அவர் தான் எல்லாருக்கும் லீடிங் பெர்கஷன் பிளேயர், மல்டி பெர்கஷன் அண்ட் இது மியூசிக் ப்ரொடக்ஷன் இது பண்றாரு. அந்த சாங்கும் எனக்கு ஃபுல்லாவே அவர் தான் லைவ் குரூப்பை வச்சு எடுத்தாரு. அப்போ வந்து அந்த சரணத்துல டோலக்கு எடுக்கணுன்றது ஒரு ஐடியா வச்சிருந்தோம். அப்போ வந்து அவர் பாம்பேயில் போய் வேற ஏதோ ரெக்கார்டிங்காக வந்து அங்கே போய் லைவ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற பிளேயர்ஸு இவரெல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் கிஷோர். ஃபோன் பண்ணிட்டு, சார் நான் இப்போது பாம்பேயில் தான் இருக்கேன், நம்ம சாங்குக்கு அந்த ஹை பிச் வருதுல்ல அந்த போர்ஷனில் நம்ம டோலக்கு எடுத்துக்கலாம், இங்கேயே எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அங்கே எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ், அவங்க ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. அது பட்ஜெட் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பட்ஜெட் தான். அதனால பரவாயில்ல, நமக்கு சூப்பராக வரணும் சாங்கு, நீங்கள் டோலக்கு அங்கேயே எடுத்துருங்க. ஏன்னா அவங்களுடைய சவுண்டிங்கிறது கொஞ்சம் டோலக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அங்கே அந்த குரூப்பு அங்கேயே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தார். அப்படிதான் அந்த சாங் வந்து அந்த டோலக் வந்து பாம்பேல சாங்கோட அந்த கிராண்ட்னஸும் பயங்கரமா தெரியல, பயங்கர கிராண்டியர் இருக்கும். வெல்கம் பேக். இது வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB மியூசிக் டைரக்டர் சி சத்யாவோட நம்ம பேசிட்டு இருக்கோம். லெட்ஸ் கண்டினியூ. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி செக்மெண்ட் உங்களுக்கு போகிறோம். உங்ககிட்ட வந்து நீங்க ஒர்க் பண்ணவங்களை பத்தி நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே. அதுல யாரு அப்படின்ட்டு நீங்க பதில் சொல்லணும், சரியா? எந்த ஹீரோக்கு பெஸ்ட் மியூசிக் சென்ஸ்? எல்லாருக்கும் ஒரு சென்ஸ் இருக்கு. கமல்ஹாசன் சாருக்கு வேற ஒரு சென்ஸ் இருக்கு, ரஜினி சாருக்கு கமர்ஷியலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற சென்ஸ் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சர் தான் சொல்லணும்னா ரஜினி சார். ஓகே. எந்த டைரக்டர் உங்க சாங்க பெஸ்டா ஷூட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நான் ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் கோச்சிக்க ஃபேவரட் தானே கேட்குறோம், எது நான் ஃபேவரட் நான் கேட்குறோம், எது பிடிக்கல நான் கேட்குறோம், எது பிடிச்சிருக்குன்னு தானே சொல்றோம். சுந்தர்சி அந்த பாட்டு அழகென்றால் அவள் தான். ஓகே. நீங்க பண்ண எந்த பாடல்ல வந்து ஒரு பாடகர் அந்த சாங்கை எலிவேட் பண்ணதான் நீங்க நினைச்சீங்க? இஞ்சாதே, ரூப்குமார் ராத்தோட் அண்ட் மதுஸ்ரீ மேம். நீங்க பண்ண எந்த பாடல் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் இன்னும் ஹிட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாடல்? எனக்கு ஆக்சுவலா இஞ்சாதே வந்து இன்னும் ஹிட் ஆயிருக்கணும், எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சூப்பர். இன்னைக்கு டெக்னாலஜியே இல்லை அப்படின்னா
இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்ல யார் இன்னும் சர்வே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மியூசிஷியன் எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் அண்ட் கோவிந்த் வசந்தா, லியோன் ஜேம்ஸ். அதில் ஒன்று தான் சொல்லணும், நீங்கள் வந்து ஆல்ரெடி மூணு சொல்லிட்டீங்க. அப்போ சந்தோஷ். இது வரைக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி மக்கள்கிட்டேருந்து கிடைச்சதுல பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எந்த பாட்டுக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து மாசமாக கிடைச்சது. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு மியூசிக் டைரக்டராக இல்லாத ஒருத்தர் யார் நல்ல மியூசிக் டைரக்டராக வருவாங்கன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது இருக்காங்களா? அப்படி இப்போ ஆல்ரெடி என் கூட இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. இன்னும் அந்த மாதிரி இன்னும் ஓகே பார்க்கல. சூப்பர். உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததுலேயே பெஸ்ட் அட்வைஸ், இது வரைக்கும் நீங்கள் டோட்டலாக இருந்ததுல பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணது எதுவாக இருக்கும்? அட்வைஸாக எனக்கு யாரும் ஆக்சுவலாக பண்ணதே கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? ஆமாம், அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அதனால இல்லை, பட் அட்வைஸ் தான் இல்லைப்பா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது நல்ல விஷயமா இருக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து நீங்கள் தப்பு பண்ணி அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. சரவணன் சார் வந்து எனக்கு சம்டைம்ஸ் சொல்வார், நான் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக அப்படியே சொல்லுவேன். அது எது எங்கே சொல்லணுமோ அதுதான் சொல்லணுன்றது எனக்கு. நீங்கள் ஆனால் ரொம்ப கால்குலேட்டடாக பேசுகிற ஆள் தானே நீங்கள், இல்லையா? இல்லை, இப்போ ஒரு உண்மையாக ஒரு விஷயம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம பாதிக்காத மாதிரி நம்ம வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும். நான் அது தெரியாமே அப்படியே அதை ஓப்பனாக சொல்லிடுவேன். அது வந்து அந்த இன்டர்வியூக்கு அந்த படத்துக்கு அது வந்து மைனஸாக கூட போகலாம். நான் அது கூட நான் தெரியாம அப்படியே சொல்லுவேன். ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து அவர் வந்து எனக்கு அதுல நீங்க கொஞ்சம் அது வந்து அது உண்மையா இருந்தாலும் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, அது வந்து படத்துக்கு பாதிக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. சூப்பர். லாஸ்ட் நீங்க இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹீரோட படத்துக்கு தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேறு யாருக்குமே பண்ணக்கூடாது, ஒரு ஹீரோக்கு தான் பண்ணணும்னா எந்த ஹீரோக்கா பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலாக 2 பேர் சொல்லலாம். இப்போ சொல்லணும்னா ரஜினி அண்ட் விஜய். எங்கால சிஎம் ஆயிட்டாரே அதுக்குள்ள சொல்றேன். அதான் நீங்க கரெக்ட், ஹைபோதெட்டிக்கல் தானே சொல்லலாம். ஏன்னா ஐ திங்க் உங்களோட கமர்ஷியல் சைடை நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக. நான் என்ன கேட்குறாங்களோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். அந்தந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்கேன். அதை தாண்டியும் பண்ண முடியும். அதுக்குண்டான அந்த ஸ்கிரிப்ட் அண்டு அந்த ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் வந்ததுன்னா டெஃபினட்டாக அதை பண்ணுவேன். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பட் பிஃபோர் வி ரேப் அப், நீங்கள் வந்து உங்களோட உருட்டல் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 3 உருட்டு இருந்தீங்க. அது 3 உருட்டல் என்னன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து இஞ்சாதே பாடலை காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ராஜா சார் பாட்டில் இருந்துன்னு. 2வது வந்து உங்களை நடிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. 3வது வந்து அரண்மனை 3 பண்றப்போ உங்களுடைய சுத்து வட்டாரத்துல மோகினி பிசாசுகள் இருந்த ஃபீலிங் இருந்ததுன்னு சொன்னீங்க. இது 3த்துல எது 2 உருட்டல், எது 1 உண்மை? நீங்க தானே கண்டுபிடிக்க, நானே சொல்லணுமா? அது சரி, நான் சொல்றேன் சரியா. கண்டிப்பா இஞ்சாதே இஸ் நாட் அ காப்பி, இஸ் நாட் அ, அது வந்து அது போய். ஓகே, அப்புறம் நடிக்க கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. 3வது வந்து இது வந்து மோகினி பிசாஸ் வந்து கொஞ்சம் லைட்டா உருட்டல் மாதிரி தான் தெரியுது. டவுட்டா இருக்கு. தப்பா தப்பா நீங்க சொன்னது? ஐயோ, டோட்டலா தப்பா? ஆமா, இஞ்சாதே வந்து ஒரு இளையராஜா சாரோட ஒரு சாங் வச்சுதான் கம்போஸே பண்ணேன். அப்படியா? என்ன பாட்டு? என்னன்னா இதயத்தை திருடாதையில ஓம் நமஹான்னு ஒரு பாட்டு. ஓகே, அதுவும் இஞ்சாதே. அந்த பீட்டு, அந்த ஐடியாலஜி அப்படியே இருக்கும் அதுல. ஓகே, டியூனா கம்போசிங் வேற, பட் புரியுது. இது ரெஃபரன்ஸ் தான், இது வந்து காப்பி இல்ல. மக்களுக்கு தெளிவா புரியுது. ஒரு அது கேட்டு அதுல இருந்து ஒரு சோல் டைட்டில். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, 2வது என்ன ஹீரோவை கூப்பிட்டாங்கல்ல, அது உருட்டல். என்ன சார் இது? கரெக்டா டோட்டலா ஆப்போசிட்டா கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, அரண்மனை பேய் வந்ததும் உருட்டல் தான். ஓகே, அது வந்து கொஞ்சம் சொல்றப்பே கொஞ்சம் டவுட் ஆன இல்லையே, அது பார்த்து ஃபுல் டைம் காமெடி படம் பார்த்துது. குட், சூப்பர். பட் எனிவேஸ் நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் வின்தாரா கிளப் வழங்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வின்தாரா கிளப்.